வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். இன்ஜினியரிங் ரொம்ப வருஷமாக நான் ஒரிஜினலாக பிஹெச்டி டெக்கில் படித்த காலங்கள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்ஜினியரிங் ஒரு சூப்பர் டூப்பர் ஃபீல்ட் தான். ஏன்னா ரொம்ப 4 இயர்ஸில் முடிச்சிடலாம். அப்ராட் பாசிபிலிட்டிஸ் ஈஸி, டக்குன்னு சேலரி ஜம்ப் கிடைக்கும். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெடிக்கல் கனவு தியாகம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பசங்க, அவங்களுக்கு கீழே தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் இருப்பாங்க. அவங்கள செட்டில் பண்ணுறதுக்கு இவன் டக்குன்னு இன்ஜினியரிங் முடித்து அமெரிக்காவில் போய் பணம் சம்பாரித்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க வைக்கணும். மெடிக்கல் கிடச்சிருக்கும், ஆனால் வேணான்னு விட்டுட்டு அவங்க அதை எடுத்தாங்க. ஏன்னா மெடிக்கல் இப்போயும் இந்தியாவில் இன்ஜினியரிங்கோட ஒரு படி மேலே இருக்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் உண்டு. ஆனால் என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் நாங்கள் படித்தபோது 40 காலேஜ் இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய கணக்கில் ஒரு 500 காலேஜ் பக்கத்தில் இருக்குது. இதோடைய அவுட்புட் ஒரு காலேஜுக்கு 500 பேர் வச்சுட்டா கூட அரௌண்டு 2,50,000 பேர் வர்றாங்க. இவ்வளவு வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கிட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங் ஒரு பெரிய விஷயம், பக்கத்தில் ஒரு காலேஜ் வந்துருச்சுன்னு போட்டுரும்போது அந்த பையனுடைய கெப்பாசிட்டி அந்த இன்ஜினியரிங் மார்க்கெட்டை ஜெயிக்கிற அளவுக்கு, ஒரு அப்ராடு போகிற அளவுக்கு, ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிற அளவுக்கு, இல்லை அதை வச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இல்லாமல் ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும்னா, அவன் இது எதுவுமே கிடைக்காம ஒரு சாதாரண கம்பெனி வேலையில் போய் நிற்கும் பொழுது அவனுக்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஹிட் இருக்கும். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலை பார்க்கணுமான்னு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரான்சிஷன் போச்சு. இப்போ நான் திடீர்னு நாங்கள் இன்கம் டேக்ஸில் இருந்தபோது இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் பார்க்கும்போது டிஏ ரெக்ரூட்மெண்ட்டில் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்லாம் வந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே பார்த்தேன் நான். பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா பரவாயில்ல, இருக்கிற காம்படிஷனில் எதையாவது வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இது அவங்களுக்கு பாதிக்கும். இப்போ ஒரு குழந்தை எவ்வளோ அறிவாக இருக்குது அப்படிங்கிறத மார்க்கை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது. நான் எப்படி சொல்லுவேன்னா, மார்க் நல்லா வந்துருச்சுனால அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது, மார்க் இல்லைங்கிறதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சார் அப்புறம் மார்க்கோட வேல்யூ நீங்கள் ரிலேட்டிவாக தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இந்த எக்ஸாமுக்கு நல்லா படித்தான், மார்க் வாங்கினான் அப்படின்னா நம்ம அப்பயும் இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் தனியாக ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரிஜினாலிட்டி, நாலேஜ் இல்லை. படிக்கவே இல்லை, மார்க் வாங்கிட்டானா ஐ கேன் ப்ரிஸ்யூம் ஹி ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். படிக்கலை, மார்க் வாங்கலை, அதுக்காக அவன் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி ஹி ஹேஸ் அ பரீடு இன்டெலிஜென்ஸ். ஸோ இதையுமே பேரண்ட்ஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு, கண்டிப்பாக எல்லா ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்டுமே பெரிய புல் இருக்கும். காம்படிஷன் மார்க்கெட்டில் இன்ஜினியரிங் படித்ததுனால ஒன்றும் வேலை கிடச்சிடாது. மெடிக்கல் படித்த எத்தனை டாக்டர்ஸ் இன்றைக்கி பயங்கர ரோரிங் ப்ராக்டிஸில் இருக்காங்க. அவங்க பேட்சுக்கே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. எம்எம்சியில் படிச்சிருந்தாலும் சரி, கேஎம்சியில் படிச்சிருந்தாலும் ஃபுல் மெரிட்டில் வந்தவங்க தான் அவங்களும். அப்போ மற்றவங்கள இப்போ எப்படி நான் பார்க்குறோம்? இல்லை சார், எங்கள் அப்பா டாக்டராக இருக்கார், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு, நான் போய் செட்டில் ஆயிடுவேன், சூப்பர். ஏன்னா அதோட பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அது ஒரு மேனேஜ்மெண்ட்டு. அந்த டிகிரியை படித்து அதே பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது இன்னும் ஈஸியான விஷயம். ஸோ இது நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸும் அவங்களுடைய கைடும் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். மார்க்கை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, பணம் இருக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. நம்ம சூஸ் பண்ணுற கேரியரில் அவன் ரொம்ப லென்த்தியாக ட்ராவல் பண்ண முடியுமா, அவனுக்கு சப்போர்ட் கிடைக்குமா, அது கிடைக்காம ஒரு லோயர் கிடைக்கும்போது அவனுக்கு ஹிட் ஆகிடக்கூடாது, அவன் பிளாக் அவுட் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் ட்ராவலிங் நிறுத்திடுவான், அப்புறம் அவன் படித்ததே மறந்துடுவான். நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வருஷம் புதுசாக ஒரு பிரான்ச் வந்துருக்கு சார், அந்த பிரான்ச் தான் எல்லோரும் சொல்கிறாங்கம்பாங்க. இது எதுக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னே தெரியல. இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும் மாதிரி ட்ரெண்ட் ஆகிடுது. எல்லோரும் ஃபோன் பண்ணுவாங்க, சார் அந்த பயோடெக்னாலஜியில் நானோ பயோடெக்னாலஜி கோர்ஸ் படித்தா அவ்வளோதான் லைஃப் செட்டில்டுன்னு. அந்த கோர்ஸே இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இது படிச்சுட்டு போய் அவன் வேலை பார்த்து அவன் எனக்கு சீனியராக அவன்லாம் யார் பார்க்க போகிறான் அவங்களுக்கு தெரியாது. சில கோர்ஸுக்கு இந்தியாவில் வேலையே இருக்காது, அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும். ஸோ என்னுடைய சஜஷன் எப்பயுமே ஸ்ட்ராங்காக என்ன சொல்லுவேன்னா, ஏற்கனவே அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்க அப்பா இந்த பயோடெக்னாலஜியில் இருக்கார் அப்படின்னா நானோ டெக்னாலஜிக்கு பையன் போகலாம். இல்லைன்னா வெரி ரிஸ்கி. ஜென்ரலான பிரான்ச்சை சூஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச் போகிறது புத்திசாலித்தனங்கிறது. நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிங்க, அங்கே போய் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ராக்கெட் இன்ஜினியரிங் படிங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஈஸி படிச்சுட்டு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் பயோசிப்புக்கு போங்க. ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டிகிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன நேர வரையில் லாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வரப்பிரசாதம் எம்பிஏன்னு ஒன்று இருக்குது. எது படித்தாலும் எம்பிஏ படிக்கலாம். ஸோ அது பின்னாடி நம்ம போஸ்ட் கிராஜுவேஷனில் பார்ப்போம். நான் இந்த லென்த்தி வீடியோவில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பேசிக்கலாக 10th பிரான்ச் எடுக்கிறவங்களும் 11th பிரான்ச் எடுக்கிறவங்களும் இதை மைண்டில் வச்சுட்டு எடுங்க. ஸோ 12th காலேஜ் டிகிரி படிக்கிறவங்க உங்கள் நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் பேரண்ட்ஸோட நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு மாதிரி மெர்ஜ் பண்ணி கம்பைன் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, நான் ரெண்டே சொல்லியிருக்கேன், அதை யோசிங்க. ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் நான் சொல்கிற இன்புட் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறதும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றியும் திங்க் பண்ணுங்கள், ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. தோக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. ஏன் தோக்கிறத பற்றி கவலைன்னா, இவ்வளோ யோசிச்சு டெசிஷன் எடுத்தாலும் 25% தான் அவன் ரிலேட்டிவ் ஃபீல்டில் இருக்கான். டாக்டர் படிச்சுட்டே ஹோட்டல் ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா டிகிரி முடிச்ச பிறகு தான் அவனுக்கு அவன் உண்மையான ரூபங்கள்லாம் வருது. ஓ, நம்ம பேசிக்லி ஹோட்டல் ஏறுறா, இதை போய் உட்காந்து பண்ணிக்கிட்டு அப்படின்னு மெடிசின் படித்ததை ஓரத்தில் வச்சுட்டு, ஸ்டெத்தாஸ்கோப் ஓரத்தில் வச்சுட்டு
நம்மால் பரோட்டா கராட்டே எடுத்துடுறான். தப்பு ஒன்றும் இல்லை, அவனுக்கு பிடிக்குது பண்ணுறான். ஆனால் டிகிரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எது பண்ணாலும் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தப்பாக எடுத்துட்டோமேனு ஒன்றும் வருத்தப்படலாம் தேவையில்லை. நல்ல கரெக்டாக எடுத்துட்டோம்னா சந்தோஷப்படலாம். தப்பாக எடுத்து வருத்தப்படுவோம்னா 75% தப்பாக தான் எடுக்கிறாங்க அஸ்ஸான் டுடே. ஸோ ஜாலியாக ஒரு டெசிஷன் எடுங்க. நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் ஜெயிச்சா தான் உங்கள் குடும்பம் ஜெயிக்க போகுது. உங்கள் குடும்பம் ஜெயிச்சா தான் உங்களுடைய இந்த கண்ட்ரி ஜெயிக்க போகுது. அப்போ தான் மனித சமுதாயம் ஜெயிக்க போகுது. அடுத்தடுத்த நூற்றாண்டுகள் வழிகாட்டாக இருக்க போகிற அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் 2050 தாண்டக்கூடிய ஆளுங்களில் நீங்களாம் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த கேரியரில் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயமும் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.